காம்யாவிற்கு வீட்டிற்கு வரும் புதியவர்களை பார்த்து விட்டாலே கூச்சம் ஏற்பட்டு விடுவதால் தனது அறைக்குள்ளேயே கதவை தாளிட்டு பெட்டில் படுத்து போர்வையை தலைக்கும் சேர்த்து போர்த்தி கொள்வாள். கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாள். சிறிது நேரம் கழித்து வந்தவர்கள் சென்றதை ஜன்னல் மூலமாக பார்த்து உறுதி செய்த பின்பே வெளியே வருவாள். வெக்கமும் வெகுளித்தனமும் கூச்சமும் காம்யாவை ஒரு சேர ஆக்கிரமித்து கொண்டு ஆட்டி படைப்பதை விட்டு வெளியே வேற முடியாமல் தவித்தாள். அந்த காலத்து மாதிரியே வெளியுலகம் தெரியாமல் பொண்ணை வெள்ளச்சோள மாட்டும் வளர்த்து வச்சிருக்கிய, வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால வெளியில் படித்தவங்க கூட விளையாடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ முடியாத மாதிரி பள்ளிக்கூடம் விட்டா நேராக வீடு, வீட்டிலேருந்து நேராக பள்ளிக்கூடம்னு வயசுக்கு வந்த 15 வயசு பொண்ணு இப்படி இருந்தால் நாளைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வாழ்க்கை நடத்துவா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை எப்படி காப்பாற்றுவா என தனது தாயின் தாய் செல்லம்மா தன் தாயை கேட்க, நானும் இப்படித்தானே வெக்கப்பட்டு இருந்தேன், இப்போ வாழாமையா போயிட்டேன் என தாய் கோமதி பேசி சமாதானப்படுத்தியது காம்யாவுக்கு நம்பிக்கை அளித்தது. உறவுகள், நட்புகள், அண்டை வீட்டார் என பலரும் காம்யா ஆயுளுக்கும் இப்படித்தான் இருப்பாள் என பேச ஆரம்பிக்க கவலை கொண்டவளாய் மகளை மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றார் கோமதி. 6 அறிவு மனுஷனுக்கு இருந்தாலும் பிறந்த உடனே செயல்படாது. வளர வளர தினமும் பெறப்படுற அணுவுங்கிற உரம்தான் அறிவுங்கிற மரத்தையே வளர்த்தோம். அதை தொடாத, இதை தொடாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அவனை பார்க்காத, இவன் கூட பேசாதுன்னு சின்ன வயசுல இருந்து பெற்றோர் பயமுறுத்தி சொல்கிறதுனால குழந்தைகள் கூச்ச சுவாதத்தோடு மனபயத்தோடு மனம் வளர்ச்சி அடையாத வெகுளிகளாக வெள்ளந்தியாக இருக்காங்க. இதுக்கு மருந்து மாத்திரை கேட்காது, சரி செய்யாது, அவங்கள மாற்றாது, அவங்கள அவங்க போக்கிலே விட்டீங்கனாவே சரியாயிடுவாங்க என மருத்துவர் பேசிய பேச்சால் தன் மனம் சற்று வளர்ச்சி அடைந்தது. அதனால் ஏற்பட்ட மனமாற்றத்துடன் வெளியேறிய கோமதி இதுவரை தன் மகள் காம்யாவை கட்டுப்படுத்துவளாக இருந்தவள் தற்போது கட்டுப்படுத்துவதை விட்டு கண்காணிப்பாளராக மாறினாள்.